நிறைய பேர் நேத்து போட்டிருந்த சிக்கன் கிரேவி ரெசிபி கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு வரமல்லி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ரைட்டா ரோஸ்ட் பண்ணிக்கணும். இது கூடவே ஒரு கையளவு சின்ன வெங்காயம், ஒரு கையளவு தேங்காய் சேர்த்துட்டு அதை லைட்டா வறுத்துட்டு ஆற வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கர்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு தக்காளி அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதோடயே கொஞ்சமா மசாலா ஐட்டம் சேர்க்கணும். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சிக்கன் மசாலா சேர்த்துட்டு அதையும் நல்லா எண்ணெயில வதங்கினதுக்கு அப்புறமா கிளீன் பண்ணி வச்சிருக்க சிக்கனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். நம்ம வறுத்து வச்ச பொடியையும் நல்லா அரைச்சு சிக்கனோட சேர்த்து நல்லா 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கிரேவிக்கு வந்து கம்மியா தண்ணி ஊற்றினா போதும். சிக்கன்லேருந்து நிறைய தண்ணி வரும். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு 2 விசில் வச்சு எடுத்தோம்னா வறுத்தரைச்ச சிக்கன் கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிரும். ஒரு கையளவு கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா அட்டகாசமா